I believe most of us here really want to live a holy life. இங்க இருக்கக்கூடிய நம்மில் அநேகர் உண்மையாலுமே ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தான் விரும்புகிறீர்கள். I'm sure many of you feel sorry after you have fallen into sin. பாவத்தில் விழுந்த பிறகு உங்களில் அநேகர் அதற்காக நீங்கள் வருத்தப்படுகிறீர்கள். But sometimes you wonder, Lord, why is it I can't get victory? ஆண்டவரே, ஏன் எனக்கு மட்டும் பாவத்தின் மேல வெற்றி கிடைக்கவில்லை என்ன என்று கேட்கிறீர்கள். I was like that. நான் அப்படி இருந்தேன். For so many years after I was born again. நான் மனம் திரும்பி மறுபடியும் பிறந்த பிறகு எவ்வளவோ ஆண்டுகளாக அப்படி இருந்து கொண்டிருந்தேன். I was defeated. நான் தோற்று போய் வீழ்ச்சியடைந்து தோற்று போய் கொண்டே இருந்தேன். Worse than all of you. உங்களை காட்டிலும் மோசமாக. But I read one day in scripture. ஆனால் வேதத்திலே ஒரு நாளிலே வாசித்தேன். In Romans chapter 6 and verse 14. ரோமர் 6:14 Sin will not be master over you, for you are not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. That was a promise. இது ஒரு வாக்குத்தத்தம். Is sin ruling over you now? இப்பொழுது பாவம் உங்களை மேற்கொண்டிருக்கிறதா? Sin was ruling over me. பாவம் என்னை ஆண்டு கொண்டிருந்தது. And here was a promise, sin will not rule over you. இங்கே பார்த்தீர்களா, பாவம் உங்களை ஆண்டு கொள்ளாது என்கிற ஒரு வாக்குத்தத்தம். That was a promise from God. இது தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம். God gives a promise. தேவன் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கும் பொழுது it will be fulfilled. அது அவர் நிறைவேற்றுவார். Sin will not rule over you. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. Why? ஏன்? Because you're not under law but under grace. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால். So I saw, if I come under grace, sin cannot touch me. ஆகவே நான் கிருபைக்கு கீழாக வந்து விட்டால் பாவம் என்னை தொட முடியாது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். And how do we get grace? நமக்கு எப்படி கிருபை கிடைக்கிறது? See this promise. இந்த வாக்குத்தத்தத்தை பாருங்கள். In Zechariah chapter 12. சகரியா 12ஆம் அதிகாரம் and verse 10. 10ஆம் வசனம். Zechariah chapter 12 verse 10. சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். I will pour out upon the house of David and inhabitants of Jerusalem the spirit of grace. அந்த நாட்களிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்கள் மேல் அவர் தம்முடைய கிருபையின் ஆவியை ஊற்றுவார். So there I saw that the Holy Spirit is the spirit of grace. ஆகவே இங்கே நாம் பார்க்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை கிருபையின் ஆவி என்று பார்க்கிறோம். So that is a prophecy that in the New Testament he'll pour the spirit of grace upon me. ஆகவே புதிய ஏற்பாட்டை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசனமாய் சகரியா 12:10 வாசிக்கிறோம். அவர் என் மீது கிருபையின் ஆவியை ஊற்றுவார். And I said, that is the secret. அதுதான் ரகசியம். If I can be filled with the spirit of grace, கிருபையின் ஆவினாலே மட்டும் நான் நிறைந்திருந்தால் sin will not rule over me. பாவம் என்னை மேற்கொள்ளாது. Then I realized the secret of overcoming sin was to be filled with the Holy Spirit. ஆகவே பாவத்தை மேற்கொள்வதனுடைய ரகசியமே பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருப்பது என்பதை நான் அறிந்து கொண்டேன். Then I saw that Jesus also lived his whole life in the power of the Holy Spirit. இயேசுவும் தம்முடைய வாழ்க்கை முழுவதுமாய் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டவராய் வாழ்ந்தார். As a man, he lived under the power of the Holy Spirit. மனிதனாய் வாழ்ந்த அவர் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நிறைந்து வாழ்ந்தார். That is how he lived. இப்படிதான் அவர் வாழ்ந்தார். That's how he lived such a pure life. இப்படிதான் அவர் அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தார். So I want to say to all of you, அவங்க எல்லாருக்கும் நான் சொல்கிறது என்னவென்றால், Jesus came to earth not only to die for our sins, நம்முடைய பாவங்களுக்காக மரிக்கும்படியாக மட்டும் இயேசு வரவில்லை, but to show us how a man can live in the power of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினாலே ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை காண்பிக்கும்படியாகவும் அவர் வந்தார். And so when I look at Jesus' life, இயேசுடைய வாழ்க்கையை நான் பார்க்கும் பொழுது, I say, Lord, if I am filled with the Spirit, I can live like you. ஆண்டவரே, நான் பரிசுத்த ஆவியால் நிறைந்திருக்கும் பொழுது உம்மை போலவே நான் வாழ முடியும் ஆண்டவரே. You must believe that. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். If Jesus could live like that in the power of the Holy Spirit, the same Holy Spirit can help us to live like that. பரிசுத்த ஆவியானவராலே இயேசு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடிந்தது என்று சொன்னால், அதே ஆவியானவருடைய வல்லமையினாலே நானும் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ. However defeated we may have been till today, இன்று வரை எவ்வளவு வீழ்ச்சியடைந்துள்ளாய் நீங்கள் இருந்தாலும் சரி, we can overcome. நாம் ஜெயிக்க முடியும். And live like he lived. அவர் வாழ்ந்தது போலவே நாமும் வாழ முடியும். That is why Jesus told his disciples, ஆகவே தான் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு சொல்கிறார், you must be filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். So just like we know the Father, எப்படி நாம் தகப்பனை அறிந்திருக்கிறோமோ, and we know Jesus is our savior, இயேசு நம்முடைய இரட்சகர் என்பதை அறிந்திருக்கிறோமோ, and look at his example, அவருடைய மாதிரியை நாம் பார்க்கிறோமோ, we also need the power of the Holy Spirit. அதே போல நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையும் தேவைப்படுகிறது. Now unfortunately, in many Pentecostal churches, they only talk about the Holy Spirit means you make a lot of noise and shout and scream. துரதிர்ஷ்டவசமாக பல பெந்தகோஸ்தே சபைகளிலே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் என்று சொன்னால் சத்தம் போடுவது, அந்நிய பாஷை பேசுவது என்று மட்டுமே எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். That is not necessary.
அது தேவையானதல்ல. You know, some people they think you got to shake and scream and all that. சிலர் அபிஷேகம் பெற்று விட்டால் எப்படியாவது உடலை குலுக்கிக் கொண்டே சத்தம் போட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். Because they have seen that in many Pentecostal churches. ஏனென்றால் இப்படி நடப்பதை பல பெந்தகோஸ்தே சர்ச்சுகளிலே பார்த்து பார்த்து பழகி விட்டார்கள். There was one man who came to our church once in ஒரு முறை பெங்களூரிலே நம்முடைய சபைக்கு ஒருவர் வந்தார். And I think he was from a Pentecostal church. அவர் பெந்தகோஸ்தே சபை ஒன்றிலிருந்து வந்தார் என்று நான் எண்ணுகிறேன். He said, you all don't have the Holy Spirit in this church. என்ன இந்த சபையில ஆவியே இல்லை? I said, how do you know that? உங்களுக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன். He said, there's not enough noise and shouting. இங்கே சத்தம் போடுதலோ கத்துவதோ இல்லையே என்று சொன்னார். I said, now I know. இப்பொழுது எனக்கு தெரியும். Your Trinity is Father, Son and noisy spirit. உங்களுடைய திரித்துவம் பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவி. My Trinity is Father, Son and Holy Spirit. என்னுடைய திரித்துவமோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். Your spirit makes you noisy, my spirit makes me holy. உங்களுடைய ஆவி உங்களை சத்தம் போட வைக்கிறது, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆவி என்னை பரிசுத்தமாக்குகிறது. Now you please read the Bible and see which Trinity is in the Bible. ஆகவே இப்பொழுது வேதத்தை நன்றாக வாசித்து எந்த திரித்துவம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று பாருங்கள் என்று சொன்னேன். Is it Father, Son and noisy spirit or Father, Son and Holy Spirit? பிதா குமாரன் சத்தம் போடுகிற ஆவியா அல்லது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரா? I believe in praising the Lord. நான் ஆண்டவரை துதிப்பதிலே நம்பிக்கை வைத்திருக்கிறேன். But you don't need the Holy Spirit to make a noise. ஆனால் சத்தம் போடுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் தேவையா? You just get a little drunk, you can make a lot of noise. கொஞ்சம் குடிச்சிட்டு வாங்க, சத்தம் போடலாம் நிறைய. I saw that in one meeting once. ஒரு முறை கூட்டத்துல பார்த்தேன். I was in some charismatic meeting in Bombay. பம்பாயிலே கரிஸ்மேட்டிக் கூட்டத்திலே நான் இருந்தேன். And they made me sit on the platform. அங்கே மேடையிலே என்னை உட்கார வைத்தார்கள். So I was seeing all the people. அங்க மக்கள் அப்படியே ஏறிட்டு பார்த்தேன். And I saw one man shouting and clapping and singing better than everybody else. எல்லாரை காட்டிலும் ஒருவர் மிகவும் நேர்த்தியாய் கைத்தட்டி ஆரவாரம் போட்டு சத்தம் போட்டு பாடிக்கொண்டிருந்தார். What a wonderful man. I must meet him after the meeting. என்ன அற்புதமான மனிதர். கூட்டம் முடிந்த உடனே அவரை போய் பார்த்து அவர் உற்சாகப்படுத்த வேண்டும் என்று எண்ணினேன். Such a happy Christian. அதுவும் சந்தோஷமான கிறிஸ்தவரா இருக்கிறாரே. So I went to see him. ஆகவே நான் அவரை போய் பார்க்க போனேன். Within 6 feet I could smell the alcohol. 6 அடி கூட போகவில்லை, சாராய் நாற்றம் வீச ஆரம்பித்து விட்டது. I said, this is some other spirit, not Holy Spirit. இது வேற ஒரு ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று நான் நம்பினேன். But Holy Spirit, பரிசுத்த ஆவியானவர், He makes us holy. அவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். How can you say, I ask people this question. You can even ask a little child. சின்ன குழந்தை கூட நீங்க பார்த்து கேட்கலாம். நான் மக்களிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறேன். If you are filled with the evil spirit, what will you become? நீங்க அசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்தால் நீங்கள் என்னவாய் மாறுவீர்கள்? Evil. நீங்களும் அசுத்தமாய் மாறிவிடுவீர்கள். If you filled with an unclean spirit, what will you become? பொல்லாத ஆவியினாலே நிரம்பினால் நீங்கள் எப்படி மாறுவீர்கள்? Unclean. பொல்லாதவர்களாய் மாறுவீர்கள். அசுத்த ஆவியினால் அசுத்தமாய் மாறுவீர்கள். If you are filled with a deceiving spirit, what will you be? வஞ்சிக்கிற ஆவியினாலே நிரப்பப்பட்டால் deceived. நீங்கள் வஞ்சிக்கப்படுவீர்கள். And if you are filled with the Holy Spirit, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டால் noisy. சத்தம் போடுவீர்களா? No. Holy Spirit, holy. பரிசுத்தமாவீர்கள். That is so simple. Even a 10-year-old child can answer. 10 வயது குழந்தை கூட இதை சொல்லும், அவ்வளவு எளிதானது. But it's so amazing how the devil has deceived so many people. அநேக மக்களை பிசாசு எந்த அளவாய் வஞ்சித்து விட்டான் என்று பார்ப்பதற்கு வியப்பாய் இருக்கிறது. Seek to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட நாடுங்கள். And He will give us many other gifts also. அதோடு கூட அவர் மற்ற அநேக வரங்களையும் நமக்கு தருவார். He has given me many gifts more beyond holiness. பரிசுத்தத்தை காட்டிலும் அதிகமான வரங்களையும் ஆவியானவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். He has given me, because that is my calling, He has given me the gift to speak also. என்னுடைய அழைப்பா இது இருக்கிறபடினாலே பேசக்கூடிய, பிரசங்கிக்கக்கூடிய, போதிக்கக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறார். He gives us many things, many abilities. அநேக திறன்களை நமக்கு கொடுக்கிறார். All of us, He won't give the same ability. நம்ம எல்லாருக்குமே ஒரே விதமான திறமைகளை கொடுப்பதில்லை. Like in the human body, மனுஷ சரீரத்திலே we all got different functions. நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான இயக்கங்கள் இருக்கிறது. The church, you and I are called the body of Jesus Christ. நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சரீரம் என்று அழைக்கப்படுகிறோம். Do you know that you are a member of the body of Jesus Christ? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலே நீங்கள் ஒரு ஐக்கிய அங்கமாய் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? I am also a member of the body of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நானும் ஒரு அங்கமாய் இருக்கிறேன். All the members in the body don't have the same function. சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களுக்கும் ஒரே விதமான வேலை இல்லை. The hand has got one function, the ears, eyes, tongue, all different functions. கரங்களுக்கு என்று ஒரு சில வேலைகள் உண்டு, செவிகளுக்கு என்று ஒரு வேலை, கண்களுக்கு என்று ஒரு வேலை, ஒவ்வொன்றுக்கும் நேர்த்தியான வேலை இருக்கு. And like that all of us have different gifts. இதுபோல நம்ம எல்லாருக்குமே வித்தியாசமான வரங்கள் இருக்கிறது.
You don't have to preach like me. என்னை போலவே நீங்களும் பிரசங்கிக்க வேண்டும் என்று தேவையில்லை. No. இல்லை. Your function may be like a hand. உங்களுடைய வேலை ஒருவேளை கரத்தை போல இருக்கலாம். The hand cannot speak. கரம் பேச முடியாது கரத்தினாலே. But the hand can do many useful things. ஆனால் எவ்வளவு பிரயோஜனமான காரியங்களை இந்த கரங்கள் செய்ய முடியும். Maybe I am like the tongue. நான் நாக்கை போல இருக்கலாம். But God has got a function for you in the body of Christ. கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையிலே தேவன் உங்களுக்கு என்று ஒரு விசேஷித்த வேலையை வைத்திருக்கிறார். You must believe that. நீங்கள் அதை நம்ப வேண்டும். Even if you are a young boy or girl, இளம் வாலிபனாயும் இளம் வாலிப சகோதரியாயும் இருந்தாலும் கூட, if you have given your life to Jesus Christ, உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக்கொடுத்தீர்களானால், ask Jesus to fill you with his Holy Spirit, இயேசுவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நிரப்பும் என்று கேட்பீர்களானால், I want to tell you that God has got a plan for you in his body. நான் சொல்லட்டுமா, அவருடைய சரீரமாகிய சபையிலே தேவன் உங்களுக்கு என்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். You are a very important member of the body. அந்த சரீரத்திலே மிக முக்கியமான ஒரு நபராய் நீங்கள் இருக்கிறீர்கள். Sometimes we think only the more important members in the body are necessary. இந்த சரீரத்திற்கு மிக முக்கியமான அவயவங்கள் மட்டுமே தேவை என்று சில சமயத்தில் நாம் எண்ணுகிறோம். Like the heart, இருதயம், or the liver, ஈரல், or tongue. நாவு. But there are many all the members of the body have got a function even if they are not so important. ஆகவே சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களும் ஒரே விதமான முக்கியத்துவத்தை பெறாவிட்டாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செயல்பாடு இருக்கிறது. In a church you may see those who stand up in front and speak, and the elders they are the important people. சபையிலே நீங்கள் பார்க்கும் பொழுது மூப்பர்கள் மேலே எழுந்து நின்று பேசுகிறார்கள். இதுதான் முக்கியமான வேலை என்று நீங்கள் எண்ணலாம். But they are not the only ones. ஆனால் அவர்கள் மட்டும் தான் அங்கே இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல. Everyone has got a function. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. I often use the example of the nails. அடிக்கடி நான் நெகத்தினுடைய உதாரணத்தை சொல்லுகிறேன். You think the nails are important? நெகம் முக்கியமா வேண்டாமா? முக்கியம் இல்லையா? They are so small. சின்னதா இருக்கு நெகம். It's not as important as the heart and the eyes and ears. இருதயம், கண்கள் இதை போன்ற முக்கியமான ஒரு அங்கம் இந்த நெகம் அல்ல. Is the nails as important as your tongue? உன் நாவை போல இந்த நெகம் முக்கியமானதா? No. இல்லை. But when you feel scratchy somewhere, சில சமயத்துல அரிப்பு எடுக்கும் பொழுது, which do you use, your tongue or your நாக்க வச்சு நக்கி விடுவீங்களா அல்லது நகத்தை வைத்து சொல்வீங்களா? The cows and all use their tongue. மாடு பார்த்திருக்கலாம், உடம்பு எங்கேயாச்சும் அரிப்பு எடுத்தால் நாக்கை வைத்து நக்கி கொண்டே இருக்கும். What do we do? நாம் என்ன செய்கிறோம்? Use our nails. நாம் நகத்தை பயன்படுத்துகிறோம். See how useful these nails are. இந்த நகம் எவ்வளவு பயனுள்ளதா இருக்கிறது பாருங்கள். So in the body of Christ also, ஆகவே கிறிஸ்துவினுடைய சரீரத்திலேயும் கூட, you may think, oh, I'm such a small unimportant member in the church. நான் சபையில் அவ்வளவு முக்கியமற்றதான ஒரு நபராய் சிறிய ஆளா நான் இருக்கிறேன். But you can scratch somebody's back and help him. நீங்க யாருடைய முதுகையாவது சொரிந்து விட முடியுமே? You know what ministry that is? அது என்ன ஊழியம் தெரியுமா? To encourage other people. மற்றவர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஊழியம். You may not have the gift to speak for half an hour. அரை மணி நேரம் பேசக்கூடிய வரம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். But can you speak one sentence to encourage somebody? யாரையாவது ஒருவரை உற்சாகப்படுத்தும்படியாக ஒரு வாக்கியம் பேச முடியுமா? That is the ministry of scratching. அதுதான் சொரியக்கூடிய ஊழியம். That's a wonderful ministry. அற்புதமான ஒரு ஊழியம். Supposing your son comes to you. உங்களுடைய மகன் உங்களிடத்தில் வருகிறான். And says, "Mommy, my back is scratching. Please scratch me." அம்மா முதுகு அரிக்குதுமா, கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்கம்மான்னு சொல்றேன். You say, "No, I don't have that gift of scratching." எனக்கு சொரிஞ்சு விடக்கூடிய வரம் இல்லையா என்று அம்மா சொல்கிறாள் என்று வைத்துக் கொள்வோம். Your child will think you're mad. பையன் என்ன நினைப்பா, என்னடா அம்மா புத்தி இல்லாதவங்களா இருக்காங்களே, You need a gift to scratch my back. முதுக சொரிஞ்சு விடுறதுக்கு ஏதாவது வரமா வேண்டும்? It's so easy முதுக சொரிஞ்சு விடுறது எவ்வளவு ஈஸியான காரியம். to encourage somebody. ஒரு உற்சாகப்படுத்துவதும் அப்படித்தான். Supposing your child has done badly in one examination in school. உங்களுடைய பிள்ளை தேர்வு ஒன்றிலே மிகவும் மோசமாக தேர்வு எழுதியிருக்கிறது. He has failed. அந்த தேர்விலே தோற்று போய் விட்டான் அல்லது ஃபெயில் மார்க் வாங்கி விட்டான். How is he going to pass next time? அடுத்த முறை எப்படி பாஸ் பண்ண போகிறான்? If you tell him, நீங்க சொல்லுகிறீங்க, "You are useless, you are good for nothing, nothing will come out of you." ஒண்ணுக்கு லாய்க்கில்லாத பையன், ஒண்ணுக்குமே உபயோகமற்றவன் என்று சொல்லி நீங்கள் திட்டினால் he will fail next time also. அடுத்த முறையும் அவன் ஃபெயில் ஆகி விடுவான். But if you encourage him, scratch him. ஆனால் அவனுக்கு கொஞ்சம் சொரிஞ்சு விடுங்க, உற்சாகப்படுத்துங்க. Never mind, my son. பரவாயில்ல, கவலைப்படாதே, You are going to pass. நீ கண்டிப்பா பாஸ் பண்ண போற. Next time you will really get passed. அடுத்த முறை கண்டிப்பா நீ பாஸ் பண்ண போற. I believe in you. நான் உன்னில நம்பிக்கை வச்சிருக்கிறேன். Don't give up. விட்டு விடாதே. Don't worry what your teacher says or other children உங்க say. டீச்சரோ உங்களுடைய மற்ற நண்பர்களோ சொல்கிறதெல்லாம் நீ நம்பாதே, அதை குறித்து கவலைப்படாதே. I have faith in you. I am your mother. I have faith. நான் உன்னுடைய தாய், உன்னிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். And he feels so happy.
அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். because somebody scratched his back. யாரோ சொரிஞ்சு விட்டனால அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். And he will pass. அடுத்த ஒரு தேர்ச்சி பெற்று விடுவான். That is the way to help our children. இப்படித்தான் நாம் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும். Or some sister comes to your house. அல்லது யாரோ ஒரு சகோதரி உங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். Oh, my husband is so bad. ஐயோ எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப Always பொல்லாதவரா இருக்கார். shouting at me. எப்ப பார்த்தாலும் நீ திட்டிட்டே இருக்கிறார். I feel like killing myself. நானே தற்கொலை பண்ணிக்கலாமான்னு கூட எனக்கு எண்ணம் வருகிறது. You scratch her back. கொஞ்சம் அவங்க முதுக சொரிஞ்சு விடுங்க. Say, no, God will help you. இல்ல கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். God will help you. God can change your husband. தேவன் உங்களுடைய கணவரை மாற்ற முடியும். You pray. ஜெபிங்க. I'll also pray with you. நான் உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறேன். Let's pray now. 1 minute. இப்பவே ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். Pray with her. அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. And she goes home. வீட்டுக்கு போறாங்க. Cheerful. சந்தோஷமா போறாங்க. It took you only 1 minute to encourage that person. அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆனது? ஒரு நிமிஷம் தான். Do you have to be a man to do that? நீங்கள் அதை செய்வதற்கு வளர்ந்த ஒரு ஆளாக இருக்க வேண்டுமா? Do you have to be grown up? No. வளர்ந்தவங்க தான் செய்ய முடியுமா? Even your children can do it. பிள்ளைங்க கூட செய்யலாம். And like that, God can give you a ministry. இது போன்ற தேவன் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்க முடியும். That is through the power of the Holy Spirit. இது பரிசுத்த ஆவியானவருடைய The Holy வல்லமையினாலே. Spirit is one who encourages us. பரிசுத்த ஆவியானவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். And he gives us gifts to serve one another. ஒருவருக்கு ஒரு ஊழியம் செய்யும்படியாக நமக்கு வரங்களை தருகிறார். We must seek to be filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நாம் நிரப்பப்பட வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, we pray that all of us will know the wonderful blessing of being filled with the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவராலே நிரப்பப்பட்டிருப்பது என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை எல்லாரும் அறிந்திருக்கட்டும் ஆண்டவரே. Oh Lord, we pray that none of us will ever be satisfied without a life that is continuously filled with the Holy Spirit. ஆண்டவரே, தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்ட வாழ்க்கை அன்றி வேறு ஒன்றுமே திருப்திப்படுத்தாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமே ஆண்டவரே. Hear our prayer. ஜெபங்களை கேளும் ஆண்டவரே. In Jesus' name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.